ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இலைப்பாறுதை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், இலைப்பாறுதல்னு சொன்னாவே ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரெஸ்ட்டை நம்ம ஞாயிறுகள் தோறும் நம்ம எடுக்கிறோம். சண்டே ஆனால் போதும், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி ஹாலிடே, நாங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம், இன்றைக்கி ரெஸ்ட் டே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, இலைப்பாறுதல் எங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று இங்கு இயேசு சொல்லுகிறார். வருத்தத்தோடு இருக்கீங்களா? அந்த வருத்தம் உங்களுக்கு பாரமாக மாறி இருக்கிறதா? அப்படிப்பட்ட பாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இங்கு சொல்லுகிறார். இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட போயிட்டு ரொம்ப மனசு பாரமாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு உங்கள் பாரத்தை என்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் சுமந்துக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை உங்கள் பெத்த பிள்ளைங்களை கூட, அம்மா என்னால் இந்த பேகை சுமக்க முடியலன்னு சொன்னால் பேகை வாங்கி நீங்கள் சுமக்க முடியும். ஆனால் அவர்களுடைய பாரங்கள், வருத்தமாக இருக்கிற பாரங்களை, யாருடைய பாரத்தையும் யாருமே சுமக்க முடியாது என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இங்கு இயேசு பாருங்க, யார் பாரத்தையும் யாருமே சுமக்க முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவர் இயேசு, அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆகையால் தான் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை தேடி போறீங்க. ஆனால் அந்த சுமைகளை நீக்கி உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறவர் நானே என்றுதான் அவர் அறிந்திருந்தபடியினால்தான் அவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில், மற்றவரிடத்தில் போங்க, சீஷரிடத்தில் போங்க, இங்கே போங்க அங்கே போங்கன்னு அவர் சொல்லலைங்க. ஏன்னா அவருக்கு நன்கு தெரியும், அவர் கடவுள். ஆகையால் தான் பாருங்க, அவர் சொல்றார் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது இலைப்பாறுதல் என்று தருவேன் என்று சொல்றார். அந்த இலைப்பாறுதலை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இலைப்பாறுதலை நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம சோம்பலாக படுத்துக்கிட்டு இருக்கிறது தான் இலைப்பாறுதல். டயர்டாக இருக்குது, அதனால் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், தேவனே சொல்லிட்டாரு என்னை இலைப்பாற சொல்லி. கடவுள் ஒருவேளை என்னை இலைப்பாறுதலை பிரவேசிக்க பண்ணுகிறாரோ, அதனால தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது இலைப்பாறுதல் கிடையாதுங்க. சிலுவையிலே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் அது இலைப்பாறுதலாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கணும், தேவன் நமக்காக தான் சிலுவையை சுமந்தார், நமக்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் விசுவாசித்து நமக்கு நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வாதத்தை தருவார், தேவன் நமக்கு பிள்ளைகளை தருவார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார் என்று விசுவாசித்து மனதளவில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்கிறது தான் இந்த இலைப்பாறுதலை குறிக்கிறது. சோம்பல் வேற, இலைப்பாறுதல் வேறங்க. சோம்பல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலை, அதாவது தேவன் நமக்காக தான் சிலுவையை சுமந்தார்னு சொல்லி ஒரு வெளிப்பாடு இல்லாமல், இயேசு கிறிஸ்து நமக்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார் என்று ஒரு வெளிப்பாடு இல்லாமல், இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம குழம்பி பாருங்க, மனதளவில் ஒரு போராட்டத்தோடு இலைப்பாறுதல் இல்லாமல் வாழ்கிறோமே, அதுதான் சோம்பல். சோம்பல் என்றால் ஏதோ போய் படுத்துக்கிறதுனால அது சோம்பேறி தானே? இல்லைங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று நாம் அறியாத போது பாருங்க, அது சோம்பலாக மாறிவிடுகிறது. தேவன் நமக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் எதிர்பார்த்து வாழ்வதுதான் இங்கு இலைப்பாறுதல். விசுவாசத்தோடு இருப்பதுதான் இலைப்பாறுதல், எதிர்பார்ப்போடு இருப்பதுதான் இலைப்பாறுதல். உங்ககிட்ட இலைப்பாறுதல் இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அல்லது எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் தேவன் கையில் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு வாழ்றீங்களா? பாருங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட இலைப்பாறுதலில் நீங்களும் நானும் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம்னா நாம் நிச்சயமாகவே இலைப்பாறுதலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தங்க. நீங்கள் எதுவுமே நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது பேர் சோம்பல். இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாம் வாங்க, இந்த நாட்களில் இலைப்பாறுதலோடு நம்ம வாழ முடியும். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாங்கள் மண்டையில் வருகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் இலைப்பாறுதலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம்.
அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது என்றால், தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனி எங்களுடைய முயற்சினால அல்ல என்று சொல்லி நாங்கள் இளைப்பாறுதலோடு வாழ்வதே உம்முடைய இளைப்பாறுதல். இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் ஏதோ எங்கள் சொந்த முயற்சியில் தான் வாழ்கிறோம், கடவுள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார் நாங்கள் நினைக்காதபடிக்கு, ஆண்டவரே இந்த நாட்களில் இருந்து தேவன் எங்களுக்காக செய்து முடிச்சிட்டீங்க, இனி நாங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று ஏசப்பா, நாங்கள் உம்மண்டையில் வந்து உம்மோடு ஐக்கியமாக இருப்பதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு வேலை இல்லை ராஜா. நாங்கள் எந்த வேலை செய்தாலும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற மன நிறைவும் நம்பிக்கையும் விசுவாசமும் எதிர்பார்ப்பும் தான் இந்த இளைப்பாறுதல் என்று நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அது எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.